ஜோதிடம் என்ற ஒரு அற்புத சாஸ்திரம், நவகிரகங்கள், அந்த நவகிரகங்களிலே குறிப்பாக 2 கிரகங்களை பற்றியதான சில விசேட செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என சொல்லி ஒரு சிந்தனை. அந்த அமைப்பிலே நைசர்கிய பலம் என சொல்லுவோம், அதாவது இயற்கையான பலம். அந்த இயற்கையான பலத்திலே மிகவும் பலம் குறைவான கிரகம் யார் என சொல்லி பார்க்கும் பொழுது புத பகவான். அவருக்கு அடுத்தபடியான ஒரு பலம் பொருந்திய கிரகமாக வருபவர் செவ்வாய். இவ்வாறு நவ கிரகங்களிலே ஒருவரை விட ஒருவர் சற்று பலமானவர் என சொல்லி வரிசைப்படுத்தி வரும் பொழுது அந்த அமைப்பிலே மிக அதீத பலத்தோடு இருப்பவர் ராகு, அவரை விட பலம் கொண்டவர் கேது. அதுதான் உண்மை. இயற்கையான பலம், நைசர்கிய பலம் என சொல்லி சொல்வார்கள். அந்த தன்மையிலே அதீத பலம் கொண்டவன் ராகு பகவான். ராகு பகவானை விட பலம் கொண்டவர் கேது. எனவே நவ கிரகங்களிலே அந்த 2 கிரகங்களுக்கும் நாம் சற்று முக்கியத்துவம் தர வேண்டியதான சூழல் உண்டு. அந்த அடிப்படையில் இந்த உலகில் பிறந்த எவராக இருந்தாலும் அவரது ஜாதகத்திலே ஓரிடத்தில் ராகு பகவானும், அந்த ராகு பகவான் இருக்கின்ற ராசிக்கு நேர் 7வது ராசியிலே கேது பகவானும் இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒருவர் 180 பாகை என்றதான ஒரு கணக்கிலே அப்பிரதட்சணமாக பலம் வருவார்கள். இதுவும் உலகறிந்த ஒரு உண்மை. அந்த தன்மையிலே 12 ராசிகளிலும் ஏதேனும் ஒரு ராசியிலே ராகு பகவானும் ஏதேனும் ஒரு ராசியிலே கேது பகவானும் இருக்க இப்பூவுலகில் நாம் அத்துணை பேரும் ஜனனம் எடுக்கிறோம். அவ்வாறு அந்த ஜனனத்திலே பிறப்பிலே ராகு பகவான் இருக்கும் வீடு, அதை அனுசரித்து கேது பகவான் இருக்கக்கூடியதான ராசி, அதை அனுசரித்து நாம் வணங்க வேண்டிய செல்ல வேண்டிய ஆலயங்கள் என சொல்லி ஒரு பட்டியல் உண்டு. அந்த அமைப்பிலே அந்த இறை தன்மையோடு நாம் நம்மை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக ராகு கேதுவனுடைய சுப தன்மைகளுக்கு நம்மை நாம் ஆளாக்கி கொள்ளலாம் என்பது நிதர்சனம். கடகம், கடகத்தில் ராகு இருக்க பிறந்தவர்கள். கடகத்திலே ராகு இருக்க பிறந்தவர்கள் எவராக இருந்தாலும் வாழ்நாள் முழுக்க வருடம் ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சென்று சரணடைய வேண்டிய இறைவன் சந்திரசேகரன். திங்களூர் நவகிரக தலங்களிலே ஒரு தலமான திங்களூர் சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த சந்திரசேகர பெருமானை நீங்கள் சரணடைந்தால் கடகத்து ராகு உங்களுக்கு எப்பொழுதுமே நன்மை செய்வார். அதில் குறையொன்றும் இல்லை. நிச்சயமாக அதை நீங்கள் கடைபிடித்தல் வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் பிறக்கின்ற பொழுது கடகத்திலே ராகு பகவான் இல்லை என்றாலும் கூட 18 வருடங்களுக்கு ஒரு முறை நிச்சயமாக கடகத்திற்கு ராகு வருவார். இது உலகறிந்த உண்மை. 1.5 வருட காலம் அந்த கடகத்தில் ராகு இருப்பார். அவசியம் அந்த சமயம் அனைவரும் சென்று வணங்கி வழிபட வேண்டிய இறைவன் திங்களூரில் எழுந்தருளி இருக்கக்கூடியதான சந்திரசேகர பெருமான் என்பதை மறந்துவிட வேண்டாம். கடகத்திலே ராகு என்றால் மகரத்தில் கேது. மகரத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுக்கு கேது பகவான் இருக்கின்றார் என்றால் நீங்கள் திருநறையூர் சென்று அங்கு இருக்கக்கூடியதான பொல்லா பிள்ளையாரை சரணடையுங்கள். மகரத்து கேது உங்களுக்கு நல்ல கேதுவாகி விடுவார். நிச்சயமாக உங்களுக்கு நன்மையையே தருவார். அந்த பொல்லா பிள்ளையார் என சொல்லி, அதாவது திருமறைகளை தொகுத்து தந்த நம்பியாண்டார் நம்பி என்ற அந்த மகானுக்கு ஒரே க்ஷணத்திலே வேதம் முழுக்க கற்பித்து தந்து அவரை மகா ஞானியாக்கி அந்த பெருமான் பொல்லா பிள்ளையார் இன்றும் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் திருநறையூர் செல்லுங்கள். மகரத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள். நீங்கள் பிறக்கும் பொழுது மகர ராசியிலே கேது பகவான் இல்லை என்றாலும் கூட கோச்சாரத்திலே அந்த கேது பகவான் மகரத்தில் வந்து 1.5 வருட காலங்கள் அங்கே சஞ்சாரம் செய்யும் பொழுது அனைவரும் செல்ல வேண்டிய அற்புத திருத்தலம் திருநறையூர் பொல்லா பிள்ளையார் சன்னதி என்பதை மறந்துவிட வேண்டாம். அவசியம் அந்த 1.5 வருட காலகட்டத்திலே ஒரு முறையோ இருமுறையோ சென்று அந்த இறைமூர்த்தத்தை வழிபாடு செய்து வாருங்கள். அழகாக அந்த மகரத்து கேது உங்களுக்கு நன்மையே தருவதை நீங்கள் அனுபவத்தில் உணர முடியும்.